அனைவருக்கும் வணக்கம். மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. ஸோ இதனால் 2 லட்சம் ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் எப்போதுமே பணத்திற்கான தேவை இருக்கின்றது. வயது அதிகரிக்க நமது வருமான வழிகளும் பணத்திற்கான தேவையும் மாறுபடும். எனினும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நமக்கு இளமையில் இருக்கும் உடல் வலிமையும் வாய்ப்புகளும் இருப்பதில்லை. ஆகையால் முதுமைக்கான செல்வத்தை இள வயதிலேயே ஈட்டுவது நல்லது. ஸோ இதை மனதில் வைத்து பலர் பணி ஓய்விற்கு பின்பு பயன்படும் வகையில் பல முதலீடு திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்கிறார்கள். இது தவிர மூத்த குடிமக்கள் தங்களிடம் இருக்கும் பணத்தை பாதுகாக்க, சேர்த்து வைத்து வருமானம் ஈட்டவும் உதவக்கூடிய ஒரு சில தபால் நிலையம் மூலம் வழங்கப்படும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், ஒரு அரசாங்க முதலீடு திட்டமாகும். இது அஞ்சல் அலுவலகத்தில் சிறு சேமிப்பு திட்டங்களின் கீழ் வருகிறது. 60 வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். மேலும் விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் விஆர்எஸ் வாங்கியவர்களும், அதாவது ஓய்வு பெற்றவர்கள் 55 வயதிற்குட்பட்ட மற்றும் 60 வயதிற்குட்பட்ட ஓய்வு பெற்ற நபர்களும் இந்த SCSS கணக்கை திறக்க முடியும். ஸோ இது தவிர பாதுகாப்பு சேவைகளில் இருந்து ஓய்வு பெற்ற 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த திட்டத்தில் திறந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை தொடங்க குறைஞ்சபட்ச முதலீடாக ரூ.1000 இருந்தால் போதும். அதிகபட்சமாக 30 லட்சம் முதலீடு செய்யலாம். இதில் முதலில் 5 ஆண்டுகளுக்கு கணக்கு துவங்கப்படுகின்றது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு இதை நீட்டிக்க முடியும். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80Cயில் பலன் கிடைக்கும். இதன் மூலம் 1,50,000 வரை வரி விலக்கும் பெறலாம். ஸோ மொத்த வைப்புத் தொகை நீங்கள் ஒரு 5 லட்சம் அதில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷம் திட்ட காலம். ஸோ அதற்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 8.2% இருக்கும். ஸோ முதிர்வு தொகை பார்த்திங்கன்னா, அதாவது 5 வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த 5 லட்சத்திற்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7,05,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதனால் வட்டி பார்த்திங்கன்னா 2,05,000 ரூபாய் கிடைக்கும். காலாண்டுக்கு உங்களுக்கு வருமானம் 10,250 ரூபாய். ஸோ இந்த அஞ்சல் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான திட்டமாகும். இந்த திட்டம் VRS வாங்கியவர்களுக்கும் பொருந்தும். தற்போது இந்த திட்டத்தில் 8.2% வட்டி வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்கள் 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகைக்கு வட்டியிலேயே அந்த ஒவ்வொரு காலாண்டுக்கும் 10,250 ரூபாய் பெறலாம். ஸோ இது ஒரு அருமையான திட்டம். இதை இன்னும் பயன்படுத்தாதவர்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக